சுடர இந்த ஸ்கூல்ல சேர்க்கிற விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தா மேடம். சுடர் நல்லா படிக்கிறா. அது மட்டும் இல்லாம படிப்புல ரொம்ப ஆர்வமும் இருக்கு அவளுக்கு. சுடரோட அம்மா என்னோட தங்கச்சி மேடம். அவ பேர் அபி. தப்பான வாழ்க்கைய தேர்ந்தெடுத்து இப்போ ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. சுடரையும் என்னோட பசங்க மாதிரி நல்லா படிக்க வைக்கணும் மேடம். அதான் என்னோட ஆசை. நீங்க சுடரோட டிசி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் வீக் அட்மிஷன் போட்டுடலாம். என்னம்மா சுடர், ஏதோ சாமி படம் வரையறேன்னு சொன்னேன், என் போட்டோ வரைஞ்சு வச்சிருக்க? ஆமா மாமா, சாமி தான் வரம் கேட்டா குடுக்கும்னு அம்மா சொல்லிருக்காங்க. நீங்க தான் நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கல்ல, அப்ப நீங்க தானே சாமி. இப்போ கண்டிப்பா ஜெயிலுக்கு போய் டிசி வாங்கிட்டு வந்து அவளை ஸ்கூல்ல சேர்க்கணுமா? ஃபீஸ் கட்ட முடியாம நாம தான் கஷ்டப்படணும். நான் ஏற்கனவே என்னோட முடிவை உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல சரளா. சுடரை நிச்சயமா ஸ்கூல்ல சேர்க்க தான் போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அம்மா, அந்த சுடர் இங்க இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. இப்ப அவ என் ஸ்கூலுக்கு வந்தானா என்னால அதை ஏத்துக்கவே முடியாதுமா. எப்படியாச்சும் அவளை எங்க ஸ்கூல்ல சேர்க்க விடாம பண்ணுங்கம்மா. அபி, என்னாச்சு? என்னமோ தெரியலக்கா, சுடர் என் பக்கத்துல இங்கே இருக்க மாதிரி இருக்கு. அபி, உன்னை பார்க்க சுடரும் உன்னோட அண்ணனும் வந்திருக்காங்க. என்னாச்சு அபி, அங்கே நின்னுட்ட? வா. காஞ்சனா மேடம் இருக்காங்களா? அவங்க நைட் டியூட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. இனிமேல் தான் வருவாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னது இது, காஞ்சனா மேடம் சீக்கிரமா வந்துட்டாங்க. அபி வேற சுடரை பார்க்க போயிருக்காளே. ஒருவேளை சுடர் நம்மளை பார்த்து அம்முன்னு கூப்பிட்டுட்டா அப்புறம் என்ன பண்றது? காஞ்சனா மேடம் பாத்துருவாங்களே, அப்புறம் யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. என்ன பண்றது இப்போ? என் குழந்தைய பார்க்க முடியுமான்னு தெரியலையே.